தேமுதிகவை விட குறைவாக விசிக வாங்க ஒப்புக்கொண்டால் அது கேவலம். திமுகவிடம் வரிசையாக சரணாகதி அடைந்து கொண்டிருக்கின்றன. கேவலமான காட்சியை பார்க்கிறோம். வீரவசனம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீட்டு ஒன்று குறைஞ்சு போச்சு. மதிமுகவுக்கு 2 சீட்டு குறைஞ்சு போச்சு. விசிகாவுக்கு என்ன ஆகப்படும் தெரியல. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விலகி விஜய் கட்சியுடன் சேர முடிவெடுத்திருந்தால் தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகளே மாறி இருக்கும் என்பது என் பார்வை. அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை காங்கிரஸ் நழுவ விட்டு விட்டது என்று நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் சாமர்த்தியமா விஜயகாந்தி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணலை. இன்னும் 3 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் வாங்கினேன். இது ஒரு பெரிய வெற்றியை. நாங்கள் 40 சீட்டு 50 சீட்டுக்கு ஆரம்பித்து 28 சீட்டில் செட்டில் ஆனாங்க. கேவலம் என்கிறேன் நான். விஜயை காண்பித்து மிரட்டியதன் காரணமாக அவர்கள் கண்ட பலன் என்னவென்றால் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ராஜ்யசபா. ஆனால் பேசுனது என்ன? ஆட்சியில் பங்கு வேண்டும். முன்பு 60 வாங்கினோம், இப்போது 45வது வேண்டும். ஆட்சியில் பங்கு வேண்டும். உள்ளாட்சியில் எங்களுக்கு எத்தனை சதவீதம் தருகிறீர்கள் என்று இப்போதே அறிவிக்க வேண்டும். இவ்வளவு இதெல்லாம் பேசிட்டு இஷ்டத்துக்கு டிமாண்ட் வச்சுட்டு கடைசியில் ஐ வில் சே இட் இஸ் அ வீக் சரண்டர் பை காங்கிரஸ் ஹைகமாண்ட். அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை காங்கிரஸ் நழுவ விட்டு விட்டது என்று நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் கட்சியுடன் சேர முடிவெடுத்திருந்தால் தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகளே மாறி இருக்கும் என்பது என் பார்வை. அந்த வாய்ப்பை காங்கிரஸ் தவற விட்டு விட்டது. அதன் காரணமாக விஜய் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் விஜய் அவரை காங்கிரஸை நம்பி இருக்கவில்லை, முழுமையாக நம்பி இருக்கவில்லை. அதிலே ஒரு விஷயத்தில் விஜய் சாமர்த்தியமாக நடந்து கொண்டார். விஜய் 1-2 பேர் ஆலோசனை சொன்னார்கள். நீங்கள் போய் ராகுல் காந்தியை சந்தியுங்கள், இன்னும் இறுக்கமான தொடர்பு ஏற்படும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எரிச்சல் ஏற்படும், திராவிட முன்னேற்ற கழகம் இரிட்டேட் ஆகி ஏதாவது ரியாக்ட் பண்ணும். நீங்கள் ராகுல் காந்தியை சந்தித்தால் உடன்பாடு இறுதியாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதே போல் நம்பரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், காங்கிரஸுக்கு சொல்கிற நம்பரை என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் விஜய் டெல்லிக்கு போய் அதன் பிறகு காங்கிரஸ் முடிவை மாற்றிக்கொண்டு திமுகவுடனே இருப்பது, விஜய் டெல்லிக்கு போன பிறகும் விஜய் பக்கம் போகாமல் திமுகவுடனே இருப்பது என்ற முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்குமானால் விஜய்க்கு அசிங்கமாக இருந்திருக்கும். டெல்லி போய் என்ன ஆகும்? டெல்லி போய் அசிங்கப்பட்டார், போய் கெஞ்சினார், கூட்டணிக்கு ட்ரை பண்ணார் அப்படின்ற ஒரு அசிங்கம் வந்திருக்கும். அதிலிருந்து விஜய் தப்பித்து விட்டார் என்பது என்னுடைய பார்வை. காங்கிரஸ் இவங்ககிட்ட திமுகவிட்ட சரணடைந்து விட்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சியும் அதே மாதிரி தான் வீரவசனம் பேசிட்டு சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியாக திமுகவிடம் வரிசையாக சரணாகதி அடைந்து கொண்டிருக்கின்றன. கேவலமான காட்சியை பார்க்கிறோம். வீரவசனம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீட்டு ஒன்று குறைஞ்சி போச்சு. மதிமுகவுக்கு 2 சீட்டு குறைஞ்சி போச்சு. விசிகாவுக்கு என்ன ஆகப்படும் தெரில. தேமுதிகவை விட குறைவாக விசிக வாங்க ஒப்புக்கொண்டால் அது கேவலம், அசிங்கம் அந்த கட்சிக்கு. ஆனால் இந்த கேவலத்தையும் ஜீரணம் செய்து கொண்டுதான் திமுகவிடம் இந்த கட்சிகள் சரணாகதி அடைந்திருக்கின்றன என்பது என் பார்வை.